சில நொடிகளில் ஜாராவின் பயம் மெதுவாக மறைந்தது. அந்த குழந்தையின் உயிர் துடிப்பை பார்த்தவள் வியப்பில் மூழ்கினாள். அந்த இரவு முழுவதும் ஜரா அந்த குழந்தையோடு விளையாடி மகிழ்ந்தாள். விடியற்காலையில் உண்மையை சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்த ஜரா குழந்தையை எடுத்துக்கொண்டு அரண்மனை நோக்கி புறப்பட்டாள். அரண்மனையில் ஜரா நடந்த அனைத்தையும் மன்னனிடம் விளக்கினாள். புத்திரன் இல்லாமல் துயரத்தில் இருந்த மன்னன் மகிழ்ச்சி கண்ணீருடன் அந்த குழந்தையை தன் கரங்களில் ஏற்றுக்கொண்டான். தனது வாழ்க்கைக்கு வாரிசை வழங்கிய ஜராவுக்கு மன்னன் மனதார நன்றி கூறினான். அந்த அரக்கியின் நற்குணத்தை நினைவு கூற அவளுடைய உருவங்களை அரண்மனை சுவர்களில் வரையச் செய்தான். ஜரா இணைத்த குழந்தை என்பதால் அந்த இளவரசனுக்கு ஜராசந்தன் என்று பெயர் சூட்டப்பட்டது. காலம் நகர்ந்தது. ஜராசந்தன் வளர வளர அபாரமான வீரமும் அசாதாரண பலமும் கொண்ட போர் வீரனாக மாறினான். மகத நாட்டில் ஜராசந்தனின் வீரத்தை பார்த்து அனைவரும் வியந்தனர். காலம் கடந்தபோது மகத மன்னன் தனது வாழ்க்கையின் இறுதி பருவம் நெருங்குவதை உணர்ந்தான். தன் மகனான ஜராசந்தனுக்கு பட்டம் சூட்டி மகத நாட்டின் அரசனாக அறிவித்தான். பிறகு உலக வாழ்வை விட்டு விலகி வனவாசம் மேற்கொள்ள மன்னன் காட்டிற்கு புறப்பட்டார்.